ஈஸ்வர மாஹாத்மியம் 13ஆம் அத்தியாயம். தனது குருவான ஹரதத்தர் கூறியதை கேட்டு மகிழ்ந்த மன்னன், குருதேவா, சிவனடியாராகிய தாங்கள் கூறியபடியே செய்கிறேன். சுபமான முகூர்த்தமும் லக்னமும் கூடிய தினத்தில் தங்களுடன் நான் நர்மதை நதிக்கு சென்று லிங்கம் எடுத்து வர ஏற்பாடுகள் செய்கிறேன். இவ்விதமே காஞ்சியில் இருக்கும் சிற்பியையும் வரவழைத்து கோயில் எடுக்க தேவையான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று மன்னன் கரிகாலன் கூறியதும் சூழ்ந்திருந்த மந்திரி பிரதானிகள் மன்னனை பாராட்டினார்கள். மன்னனே, சிவனடியார் கூற சிவத்தொண்டை மேற்கொள்ளும் உங்கள் புகழ் மலைகளும் நதிகளும் சந்திர சூரியர் உள்ள நாள் வரையிலும் நிலைத்து நிற்கும். சிவாலயம் எடுப்பித்து இறுதியில் சிவப்பேற்றையும் அடைவாயாக. இன்றே நன்னாள், இப்பொழுதே நல்ல முகூர்த்தம், உங்கள் பணிகளை தொடங்குவீர்களாக என்று மந்திரிகள் கூறியதும் காஞ்சியில் வாழும் சிற்பி சோமவர்மனை அழைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்ய கட்டளை பிறப்பித்தான் மன்னன். ஆயிரக்கணக்கான சிற்பிகள் அழைக்க பெற்றனர். ஒரு நல்ல முகூர்த்தத்தில் தொப்புள் பிள்ளையாரை மன்னன் வணங்கி பூஜித்து ஆலயம் எழுப்பும் நிலப்பகுதியை தோண்ட உத்தரவிட்டான். ஆலய திருப்பணி துவங்கியது. மன்னன் சிற்பி சோமவர்மாவை அழைத்து அவருக்கு பட்டாடைகளையும் பற்பல பரிசுகளையும் வழங்கினான். சிற்பியே, சிவபெருமானுடைய உத்தரவின்படி சிவத்தொண்டில் ஈடுபட்டு உயர்ந்த நெடுங்கோபுரம் எழுப்ப முனைந்திருக்கிறேன். எனக்கு தாம் உதவி செய்வீராக. சிற்ப நூலில் கூறப்பட்டுள்ளவாறு தாம் கோவில் எடுக்கலாம். தமக்கும் தமது பணிக்கும் எவ்வளவு பொருள் தேவைப்பட்டாலும் அவற்றை நான் அளிக்கிறேன். சிவத்தொண்டுக்கு எனது உயிரையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன் என்று மன்னன் கூறியதும் சிற்ப சக்கரவர்த்தி சோமவர்மா மிகவும் மகிழ்ந்தார். தொப்புள் பிள்ளையார் ஆலயத்திற்கு மேற்கே தனது இஷ்ட தெய்வமும் தங்கள் குல தெய்வமுமான காளியம்மனுக்கு ஒரு ஆலயம் எடுப்பித்து காளியம்மனை அதில் பிரதிஷ்டை செய்து பூஜித்தான். பஞ்சாமிர்தம் முதலியவற்றால் நீராட்டி தூப தீபங்களுடன் தோத்தரித்து வழிபட்டான் சோமவர்மன். தேவி, இந்த க்ஷேத்திரத்தில் தாம் என்றும் நிலைத்திருந்து இங்கு வாழும் மக்களின் இடர்களை களைவீராக. அவர்கள் விரும்பியாங்கு அருள் புரிவீராக. தமக்கு எடுக்கும் திருவிழாவிற்கு பிறகுதான் பிரகதீஸ்வரருக்கு திருவிழா நடைபெறும். இதனால் தாம் மகிழ்ந்து என்றும் மக்கள் சமுதாயத்திற்கு அருள் புரிவீராக என்று வேண்டி வழிபட்டான். காளிதேவி மகிழ்ந்தாள். சிற்பியே, மன்னனின் விருப்பப்படியே நீ பிரகதீஸ்வரருக்கு ஆலயம் எடுப்பாயாக. இந்த ஆலயத்தை எந்த சிற்பி எடுத்தான் என்று மற்ற சிற்பிகளும் வியக்கும் வண்ணம் அமையும். இதில் சிறிதும் ஐயமில்லை. நான் இந்த திருத்தலத்திலேயே வசித்து சிற்பிகளுக்கு கைவினைஞர்களுக்கு திருவருள் புரிவேன். வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் என்னை வழிபடுபவர்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறிய தேவி காளியம்மன் மறைந்தருளினாள். இதை கேட்டு சிற்ப சக்கரவர்த்தி சோமவர்மா மகிழ்ந்தார். வடக்கு பார்த்த சந்நிதியிலிருந்து கொண்டு காளி தேவி மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறாள். இன்றும் இந்த தேவியை சிற்பிகள் கைவினைஞர்கள் ஆராதித்து கொண்டு வருகின்றனர். 13ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.